ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் மேக்ஸ் சம்மந்தம் நான் சால்வ் பண்ண போகிறேன். கொஷின் பாருங்கள். ஷோ தட் த எவல்யூட் ஆஃப் சைக்ளாய்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா இஸ் அனதர் சைக்ளாய்ட். ஸோ இதுக்கு நீங்கள் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவுமே சைக்ளாய்டு வருது அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும், ஷோ தட் பண்ணி காட்டணும். கொஷின் புரியுதா? இதுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிங்க. தட் ஆல்சோ பிகம்ஸ் அனதர் சைக்ளாய்ட். இதே ஒரு ஃபார்மெட்டில் ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஷோ தட் சம் நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். கொஷின் அண்டர்ஸ்டுடா? ஃபர்ஸ்ட் நமக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஒன் இன்ட்டு 1 + y1 ஸ்கொயர் பை y2. இது ஒய் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1 + y1 ஸ்கொயர் பை y2. இந்த y1 y2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் y, செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் y. ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை நீங்கள் கண்டுபிடிங்க. தட் இஸ் ஆல்சோ இந்த ஃபார்ம் ஆஃப், இதே மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் ஆன்சர்ஸ் வந்துச்சுன்னா இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் அதர் சைக்ளாய்டு. ரைட் தானே? அப்போ இந்த ஃபார்முக்கு நமக்கு என்னென்ன வேணும் பாருங்கள். எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒய் கொடுத்துட்டாங்க. நமக்கு y1 டெரிவேட்டிவ் y1 வேணும், y2 வேணும். அதாவது y ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ் வேணும். பட் இங்கே இருக்கிற y ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள். இன் டர்ம்ஸ் ஆஃப் டீட்டாவில் இருக்குது. நம்மளால் டேரெக்டாக டிஃப்ரெஷியேட் பண்ண முடியாது. அப்போ பேராமீட்டர் சேஞ்சஸ்லாம் நம்ம டிஃப்ரெஷியேட் பண்ணணும். அப்போ எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டாக்கு டிஃப்ரெஷியேட் பண்ணணும், ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டாக்கு டிஃப்ரெஷியேட் பண்ணணும். தென் ஆஃப்டர் ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணாதான் உங்களுக்கு dy/dx கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டாக் பண்ணுங்கள், ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டாக் பண்ணுங்கள். ரெண்டையும் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். பண்ணாத இந்த டீட்டா கேன்சல் ஆகி நமக்கு dy/dxங்கிற ஆன்சர் வரும். y1 கண்டுபிடிச்சு அப்படின்னா நம்ம y2 கண்டுபிடிச்சிடலாம். y2 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சி இந்த சம்மை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ அதுக்கு தான் நான் ஃபஸ்ட் எக்ஸ் எழுதியிருக்க பாருங்கள். எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டாக் பண்ணுவோம். dx/dθ, ஏ கான்ஸ்டன்ட், டீட்டாவை டிஃப்ரெஷியேட் பண்ணிங்கன்னா 1, சைன் எக்ஸ் டீட்டாவை டிஃப்ரெஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் டீட்டா, இந்த மைனஸ் as it is. இப்போ 1 மைனஸ் காஸ் டீட்டா ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2 × sin²θ/2. நெக்ஸ்ட் ஒய் எழுதிக்கும். ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் டீட்டா. நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டாக்கு டிஃப்ரெஷியேட் பண்ணீங்க அப்படின்னா ஏ கான்ஸ்டன்ட், 1 டிஃப்ரெஷியேட் பண்ணிங்கன்னா 0, மைனஸ் as it is, காசை டிஃப்ரெஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் டீட்டா, மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஏ இன்ட்டு சைன் டீட்டா. ஏ இன்ட்டு சைன் டீட்டா ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2a sin²θ/2 cos θ/2. ஏன் அப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இது sin 2θ ஃபார்முலா. ஆக்சுவலி நமக்கு sin θ ஃபார்முலா கிடையாது, நமக்கு sin 2θக்கு தான் ஃபார்முலா இருக்குது. இந்த 2 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிவைட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ sin 2θவோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2 sin a cos a. இங்கே 2வை டிவைட் பண்ணியிருக்கனால நம்ம டோட்டல் தீட்டாலையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2வை டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நமக்கு sin 2a ஃபார்முலா தான் இருக்குது, 2 sin a cos a. பட் இங்கே இந்த 2 முன்னாடிக்கு அந்த 2 இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ எல்லா தீட்டாலையும் நீங்கள் என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே நமக்கு இது ஒரு ஃபார்முலா டேரெக்டாக கிடையாது, நமக்கு 1 மைனஸ் காஸ் 2a ஃபார்முலா தான் இருக்குது. அந்த காஸ் 2a அந்த 2 என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ டீட்டாவிலையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 2ஆல் டிவைட் பண்ணணும். ரைட்டா? இப்போ dx/dθ கண்டுபிடிச்சாச்சு, dy/dθ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ y1 கண்டுபிடிக்கலாம். y1 இஸ் நத்திங் பட் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், dy/dx. டேரெக்டாக உங்களால் dy/dx பண்ண முடியாது, பேராமீட்டர் சேஞ்சஸ். ஸோ y/dθ பை dx/dθ. dy/dθ சப்ஸ்டிட் பண்ணிக்க 2a sin²θ/2 cos θ/2 பை dx/dθ சப்ஸ்டிட் பண்ணிக்க 2a sin²θ/2. 2a கேன்சல் ஆயிரும், ஒரு சைன் கேன்சல் ஆயிரும். இப்போ காஸ் பை சைன் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். cos θ/sin θ இஸ் cot θ/2. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ணலாம். காட்டை டிஃப்ரெஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் cosec²θ/2. இது செயின் ரூல். அவுட் சைட் ஃபங்க்ஷன், இன்சைட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இன்சைட் ஃபங்க்ஷனை டிஃப்ரெஷியேட் பண்ணிங்கன்னா இது டேரெக்டாக எக்ஸ்க்கு பண்ண முடியாது, dθ/dx ஃபார்மெட்டில் இருக்குது. இன்னும் டைம் கான்ஸ்டன்ட் 1/2 கான்ஸ்டன்ட். டீட்டாவை டிஃப்ரெஷியேட் பண்ணிங்கன்னா dθ/x வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்க்கு பண்ணுறோம். அப்போ டீட்டாவை பண்ணிங்கன்னா dθ/x. இந்த dθ/dx நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இதோட ரெசிப்ரோக்கல். ஏன்னா dx/dθ தான் நமக்கு தெரியும், dθ/dxங்கிறது அதோட ரெசிப்ரோக்கல். அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா 1/2a sin²θ/2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு அவுட் சைட் கான்ஸ்டன்ட் இருக்குது மைனஸ் 1/4a cos²θ/2. இது 1/sin². 1/sin² இஸ் நத்திங் பட் cos². அப்போ ஆல்ரெடி ஒரு cos² இருக்குது, இங்கே ஒரு cos² வந்துடும். அப்போ cos பவர் 4θ/2. ஸோ திஸ் இஸ் y1 வேல்யூ, திஸ் இஸ் y2 வேல்யூ. இப்போ நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் y1 இன்ட்டு 1 + y1 ஸ்கொயர் பை y2. எக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க, சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. a × θ மைனஸ் sin θ மைனஸ் y1ங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சது cot θ/2.
into 1 plus y1 square is cot square theta by 2 by y2 is minus 1 by 4a cosecant power 4 theta by 2. இப்போ இந்த மூணு வரைக்கும் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. காட் தீட்டா பை 2 அப்படியே இருக்கட்டும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இது ஃப்ராக்ஷன் டிவைட்ல இருக்கு, டிவைட் மேலே போகும்போது 4a மல்டிப்ளைல மாறிடும். அப்போ 4a காட் தீட்டா பை 2 1 பிளஸ் காட் ஸ்கொயர் இஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா பை 2 பை கொசிகன் பவர் 4 ஆல்ரெடி இருக்கு. அப்போ ஒரு கொசிகன் ஸ்கொயர் ரெண்டு கொசிகன் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 பை கொசிகன் ஸ்கொயர் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். 1 பை கொசிகன் ஸ்கொயர் இஸ் சைன் ஸ்கொயர். இங்கே காட் எப்படி எழுதிக்கலாம், காஸ் பை சைன் எழுதிக்கலாம். ஒரு சைனும் ஒரு சைன் நமக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்குன்னா ஒரு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா பை 2 இருக்கும். ரிமைனிங் எவ்ரி திங் ஆஸ் இட் இஸ். முடிஞ்சிருக்கு. இதையும் ஷார்ட் அவுட் பண்ண பாருங்க. இந்த 4 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். 2a இருக்கட்டும், உள்ள இந்த ஒரு 2 கொண்டு போயிடலாம். அப்போ 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 வந்துடும். திஸ் டேர்ம் நத்திங் பட் சைன் 2a. அப்போ சைன் 2aக்கு பதிலாக இங்கே தீட்டா பை 2 இருக்குது. அப்போ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ இது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைன் a ஃபார்முலா. ரைட்டா? இப்போ இதை வேணால் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ a தீட்டா மைனஸ் a சைன் தீட்டா, இது ப்ளஸ் 2a சைன் தீட்டா, இது ரெண்டும் லைக் டேர்ம். இது மைனஸ் a, இது ப்ளஸ் 2a ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் a சைன் தீட்டா. a காமனாக இருக்குது, டுக் அவுட். அப்போ உங்களுக்கு a இன்ட்டு தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டான்னு கிடச்சிரும். அப்போ உங்களோட எக்ஸோட ஃபைனல் ஆன்சர் a இன்ட்டு தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. இதே மாதிரி y பண்ணலாம். y ஃபார்ம்லன்னு பார்த்தீங்கன்னா y ப்ளஸ் 1 ப்ளஸ் y1 ஸ்கொயர் பை y2. ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்க கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் y1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 1 plus y1 square is cot square theta by 2 by minus 1 by 4a cosecant power 4 theta by 2. இது y2 ஓட வேல்யூ. இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணீங்களோ அதே ஆர்குமெண்ட் தான் இங்கே பண்ணுறோம். பட் இந்த cot theta by 2 மட்டும் இங்கே இருக்காது. சரிங்களா? அப்போ மைனஸ் இது மேலே போயிடும். இப்போ 4a 1 plus cot square is cosecant square, கீழே ஒரு cosecant power 4 அப்படியே இருக்கும். cosecant square கேன்சல் ஆயிரும். மீதி 1 by cosecant square பேலன்ஸாக இருக்கும். 1 by cosecant square is sin square theta by 2. இது 1 plus cos theta formula is what? 2 sin square theta by 2. அப்போ இது 2a sin square theta by 2, இது minus 4a sin square theta by 2, ரெண்டுமே லைக் டேர்ம். அப்போ சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 2a minus 4a is minus 2a sin square theta by 2, minus a constant. அப்போ 2 sin square theta by 2 இருக்கும். 2 sin square theta by 2 is 1 minus cos a. அப்போ உங்களுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா ஒய்யோட ஆன்சர் y equal to minus a into 1 minus cos a. இப்போ இது ரெண்டுலேருந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறதும் அதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது, நமக்கு வந்த ஆன்சரும் அதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் சைக்ளாய்டு. நமக்கு கிடைச்ச ஆன்சரும் ஒன் ஆஃப் சைக்ளாய்டு. அப்போ இதை தான் நம்ம ஷோ தட் பண்ணணும். ஹென்ஸ் வி ப்ரூவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.